உண்டு. அவ்வளோதான். இதை மட்டும்தான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிறப்புநிலை பேரூராட்சியில் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு பல்வேறு கருத்துக்களை முன்னெடுத்து சென்றிருந்தாலும் நந்தா கல்லூரி சார்பாக இன்று நீங்கள்லாம் இந்த இடத்துல வந்து பொதுமக்களுக்கு நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் பொருட்டும் உங்களுடைய சுற்றுப்புறத்திலே இருக்கிற மக்களை எல்லாம் நெகிழி பயன்பாட்டிலிருந்து வேறு மாற்றும் பொருட்டும் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிற பெருந்துறை பேரூராட்சி மன்றத்தினுடைய செயல் அலுவலர் சாகுல் அமீது அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற துணைத் தலைவர் சண்முகம் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கியும் பொதுமக்களுடைய நலன்களில் பெரிதும் அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் பல்லவி பரமசிவம் அவர்களே, உங்களை எல்லாம் இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் பொருட்டு அந்த கல்லூரியில் இருந்து வந்திருக்கிற சபரீதரன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது பேரூராட்சி மன்றத்தின் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பெருந்துறை பேரூராட்சியை பொறுத்தவரை தூய்மை பணியாளர்கள் மிக சிறந்த முறையில் நெகிழி ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் பொதுமக்களிடம் எவ்வாறு கூறினாலும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை சிறிதுதான் மாற்றுகிறார்கள், பெரிதும் மாற்ற தவறுகிறார்கள். எந்த பொருளை வாங்கினாலும் குப்பையிலே சர்வசாதாரணமாக வீசி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது நீங்களும் அறிவிச்சதுதான். எல்லா பக்கம் பார்சல் வாங்கணும்னா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை கேரி பேக்கிலே கட்டி தூக்கி வீசிட்டு போயிடுவோம். ஏன்னா எல்லாரும் நம்ம நடைமுறையில் இருக்கிறது தான். ஆனால் வந்து மக்கக்கூடிய குப்பையா இருந்ததுன்னா நம்ம தூக்கி வீசினோம்னா எங்கே இருந்தாலும் அது வந்து மறுபடியும் மக்கி காப்பாற்றிடலாம். நம்ம வந்து வருங்கால சந்ததிகளை காப்பாற்றுறதுக்காகத்தான் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் சொல்றோம். எல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லலாம். இதற்கெல்லாம் வந்து அரசாங்கம் அந்த பொருட்களை உற்பத்தி செய்வதை தடுத்து நிறுத்தினாலே இதெல்லாம் வராதுங்கிற கருத்து எல்லாத்துட்டையும் இருக்குது. மாணவர்களாகி உங்களிடம் அதுதான் இருக்கும், எங்களுக்கு அதுதான் இருந்துச்சு, இப்போ உங்களுக்கும் அதுதான் இருக்கும். ஏன் சொல்றாங்களே இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வராங்க, இவங்க கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்றவங்களையே தடுத்துட்டா வேலை முடிஞ்சதா அப்படின்னு தோணுதான் இருக்கும். ஏன்னா எல்லா பயன்பாட்டிலையும் அதை தவிர்க்க முடியாத காரணமாக இப்போ வந்து பிளாஸ்டிக் நெகிழிங்கிறது வந்து நமக்கு தவிர்க்க முடியாம ஆயிடுச்சு. அதை வந்து பிரிச்சு வாங்கினோம்னா செப்பரேட் பண்ணோம்னா நம்ம வந்து சுத்தம் பண்ணிட முடியும். அதுக்காகத்தான் வந்து மாற்று பெருந்துறையில வந்து வாடகை பை திட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்து மஞ்சள் பையில வச்சு சிஎம் சொல்லியிருந்தாரு, மஞ்சள் பை திட்டம் மீண்டும் கொண்டு வரேன்னு சொல்லி போட்டு. அந்த மாதிரி இருக்கிறதுல இப்ப வந்து பெருந்துறையில புதிதாக வாடகை பை திட்டம். ஏன்னா ஒரு பொருள் வாங்க போறாங்க, மக்கள் வாங்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 20 ரூபா 30 ரூபா கொடுத்து ஒரு பையன் வாங்குறதுன்னா அவங்களுக்கு சிரமமா இருக்கும். வாங்கிட்டு அந்த பொருளை எரிஞ்சிட மாட்டாங்க, வச்சிருப்பாங்க. ஆனா நான் காசு கொடுத்து வாங்குறேன்னு ஒரு அங்கலாப்பா அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதை தவிர்க்கும் பொருட்டு இந்த பஞ்சப்பையை எந்த இடத்துல வாங்கினாலும் வாங்கிக்கலாம், எந்த கடையில் வேணாலும் திருப்பி கொடுத்துடலாம். அதுக்குதான் வாடகை பை திட்டம். எல்லா கடையிலையும் இதை கொடுத்து சப்ளை பண்ணி அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் எங்களுடைய பிரதான நோக்கம். ஏன்னா நெகிழியை ஒழிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் கட்டாயத்திலும் இந்த தலைமுறை தான் இருந்தே ஆகணும். ஏன்னா பெருந்துறை எடுத்தீங்கன்னா கேன்சர் அதிக அளவில் இருக்குது. சிப்காட் தொழிற்சாலை இருக்குது, அவங்க நிலத்தடி நீரை மாசுபடுத்திட்டாங்க அப்படின்னா 2014 வரைக்கும் அதுக்கு உண்டான திட்டங்கள் சரியாக இல்லாதனால் எல்லாரும் வந்து நிலத்தடியிலேயே விட்டுட்டாங்க. இப்பதான் அதுக்கான திட்டத்தை வகுத்து அதையெல்லாம் சரி செய்து வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதிக அளவில் பாதிக்கப்படுறதாருன்னா பெருந்துறை சார்ந்து இருக்கிற மக்கள் தான். ஏன்னா நாங்கள் போர்வெல் வாட்டர் எடுத்தாலும் அதுல வந்து டிடிஎஸ் பாத்தீங்கன்னா 1600 2000 வரைக்கும் வருது. பொதுமக்கள் அதனால வந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள். நீங்க மேல்தட்டு மக்கள் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆர்ஓ பிளான்ட் வச்சிருப்பாங்க, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிச்சுக்குவாங்க. நாங்க காவிரி ஆத்திலிருந்து கொடிவேரியிலிருந்து எடுத்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், எல்லா பொதுமக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா அன்றாட தேவைகளுக்கு உபயோகப்படுத்துற போர்வெல் வாட்டர் அதுல அதிக அளவு டிடிஎஸ் இருக்குது. அதையும் தீர்க்கும் பொருட்டும் இந்த மாதிரி முன்னாள் நம்மளால் முடிந்தது நெகிழி திட்டத்தை ஒழித்து முழுவதுமாக நெகிழியை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தும் நோக்கில் ஒவ்வொருவரும் அதற்குண்டான முயற்சியை உங்களிடத்திலிருந்து துவங்க வேண்டும். உங்களுடைய சுற்றத்தாரிடமும் இதை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டிலே இருந்து இதை தொடங்குங்கள். உங்கள் வீட்டிலே இருந்து உங்களுடைய
தாய்மார்கள் வீட்டில் இருக்கிற அம்மாலாம் வந்து இதெல்லாம் குப்பையை வந்து பிரித்து போட சொல்லுங்க. நெகிழி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையுமே மக்கும் குப்பையில எல்லாம் ஒரு டப்பாலையும் போட்டு கொடுங்க. எங்கள் தூய்மை பணியாளர் வீடு வீடாக வந்து வாங்கிக்கிறாங்க. அதை இதுக்கு மேலே அவங்க வந்து எப்படி வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரியல. வாங்கி அதுக்காக வந்து நாங்கள் ஒரு 30-40 பேர்த்த வந்து சுத்தம் செய்யும் இடத்துல வந்து தனித்தனியாக பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாம் பிரித்து அதை உரமாக தயாரித்து உரத்தை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து நெகிழியெல்லாம் வந்து எடுத்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கும் அதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னன்னா ரெண்டையும் கலந்து இப்போ வந்து பிளாஸ்டிக் கூடயே மக்கும் குப்பையும் போட்டாங்கன்னா அதை எடுத்து உலர்த்தி எடுத்து கொடுக்கறதுக்கு சிரமமா இருக்குது. அவங்க பர்ச்சேஸ் பண்றவங்க அதை வாங்க மாட்டாங்க, நாங்கள் எடுத்துக்கிறவங்க. அதையெல்லாம் வந்து உங்க மூலியமா இருந்து நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல அடுத்த தலைமுறைக்கு நீங்க பேசுறப்போ வந்து நெகிழியை ரொம்ப தவிர்க்குங்க, வேற வழி இல்லைங்கிற பட்சத்துல மட்டும் அதை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு நீங்களாம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும். இந்த நேரத்துல எல்லாம் வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துல வந்து எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று உங்களை எல்லாம் வேண்டி இந்த வாய்ப்புகளை எல்லாம் வழங்கி அனைவருக்கும் ஒத்துழைப்பாக இருக்கிற எங்களது தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த இடத்துல வந்திருக்கிற அனைவருக்கும் பெருந்துறை பேரூராட்சி மன்றத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை காணிக்கையாக செலுத்துகிறேன். நன்றி. இந்த சிறப்பான கூட்டத்தினுடைய செயல் அலுவலர் பெருந்துறை பேரூராட்சி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே நல்ல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பெருந்துறை பேரூராட்சியினுடைய தலைவர் திரு ஓசிபி ராஜேந்திரன் அவர்களே, துணைத் தலைவர் திரு சண்முகம் அவர்களே, நந்தா கல்லூரியிலிருந்து வருகின்றிருக்கின்ற பேராசிரியர்கள் சபரீதரன், சுரேஷ், மணிகண்டன் உள்ளிட்ட பெருமக்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியில் சிறப்பாக பங்கு பெற இருக்கின்ற நந்தா கல்லூரியினுடைய மாணவ மாணவிகளே, நமது பெருந்துறை பேரூராட்சியினுடைய பணியாளர் பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கு நின்று காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக சுற்றுப்புற சூழல் நாளுக்கு நாள் சீர்கிட்டு வருவதை நாம் அனைவரும் அறிந்தது. எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு இருக்கு, ஆனால் நடைமுறைப்படுத்துவதுதான் நாம தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை அதுதான். வெளிநாடெல்லாம் நான் பல 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாடு சென்ற பொழுது அங்கே ஏதோ ஒரு சாக்லேட் சாப்பிட்ட காயத்தை வந்து ரோட்டில் போட மாட்டாங்க. அங்கே போட்டாங்கன்னா அதுக்கு ஃபைன் உண்டு. அதே மாதிரி சாலை விதிகள், எவ்வளவு வேகமாக வண்டி வந்தாலும் அந்த லைட் இருந்துச்சுன்னா வண்டி நிறுத்திடுவாங்க. பயணிகளுக்கு வந்து முக்கியத்துவம் தருவாங்க, சாலை பயணிகளுக்கு. அந்த சாலை விதிகள் வந்து அவங்க எல்லாமே கடைபிடிக்கிறாங்க. பட் நம்ம நாட்டில் வந்து ஆரம்பத்திலிருந்து விதிகளை கடைபிடிக்காதது ஒரு முக்கிய காரணம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க சாக்கடை கட்டல அப்படின்னு ஒரு பஞ்சாயத்துக்கோ அல்லது கிராம பஞ்சாயத்துக்கோ நீங்கள்லாம் வந்து கோரிக்கை வைக்கலாம். உண்மை அது சாக்கடை அல்ல, அது வடிகால் தான். இன்னுமே தீர்மானம் அப்படிதான் போடுவோம். சாக்கடை அந்த ஆரம்பத்திலிருந்து கிடையாது. அது எதுக்கு அந்த ட்ரைனேஜ் அப்படின்னா, மழை காலத்துல வர சாலையில் வருகின்ற தண்ணி வந்து வடிஞ்சு ஓடுறதுக்கு தான் அது இருந்தோடைய, நம்ம வீட்டு சாக்கடை தண்ணியை விடுறதுக்கு அல்ல. ஆனா நிறைய பேர் சாக்கடைகளை இது இல்லைன்னு சொல்றாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, உங்க அப்பா காலத்துல எங்க காலத்துல எல்லாம் வந்து இந்த அளவுக்கு சாக்கடையே இல்லை. நம்ம வீட்டு கொல்லைப்புறத்துல எல்லாம் நம்ம பயன்படுத்துற தண்ணி எல்லாம் போகும். அங்கேயே செடி, மல்லிகை செடி, கனகாம்பர செடி, வாழை மரம் இதெல்லாம் வச்சு அதுக்கு பாய்ச்சி அது நிலத்தடி நீர்ல இறங்கிட்டு இருந்தது. இப்ப என்னாச்சு, எல்லா பக்கம் ரோடு போட்டாச்சு, எல்லாம் ட்ரைனேஜ் கட்டி விட்டு மழை பெஞ்சுன்னா தண்ணி நம்ம பகுதியில இறக்குறது இல்லை, எங்கேயோ போய் தேவையில்லாத இடத்துக்கு அது போயிட்டு இருக்கு. அப்ப நிலத்தடி நீர் குறையாம என்ன பண்ணும்? நிச்சயமா இதெல்லாம் நாம தான் காரணம். நம்ம பயன்படுத்துகின்ற தண்ணியை நம்ம வீட்டுல நம்ம ஏதாவதுக்கு பயன்படுத்துறோம், நம்ம இடத்துலயே நிலத்தடி நீர் கீழே இறக்கும். ஆனா இப்ப அப்படி எங்கேயுமே இல்லை. எல்லாம் சாலை வசதி வேணும், ட்ரைனேஜ் வேணும், எல்லாம் கேட்டு கேட்டு நம்ம செஞ்சு கொடுத்து இப்ப பார்த்தா நிலத்தடி நீர் மட்டும் 4 நாள் கீழே போயிட்டே இருக்கு. முதல்ல 150 அடி 100 அடியில போர்வெல் இருந்தது, இப்ப 1500 மீட்டர் தண்ணி வரதில்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நம்ம தலைவர் அவர்கள் சொன்னது போல 100 கம்பெனி இருக்குது, பிளாஸ்டிக் கம்பெனி. அதை தடை பண்ணிட்டு நம்ம கிடைச்சதான் வாங்குறேன், கிடைக்கலாம் யாரும் வாங்குறேன். இப்போ எல்லாருக்குமே யாருக்குமே என்னன்னா கஷ்டப்படுறதுக்கு தயாரா இல்லை. ஜாலியா போகணும், வரப்போ நிறைய பிளாஸ்டிக் கவர்ல பொருள்களை வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி மனநிலையே நாமெல்லாம் வளர்ந்துட்டோம். உண்மையான சொத்து என்ன தெரியுங்களா? நல்ல காற்று, நல்ல குடிநீர். இது வந்து அதுதான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவை. அதாவது இயற்கையான உணவு. ஏதாச்சும் இயற்கையான உணவு நம்ம சாப்பிட முடியுதா?
நீங்க சாப்பிட்றீங்களா? கடையெல்லாம் போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். அது எப்படி தயாரிக்கிறாங்க என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதுக்கு அடிமை ஆகிட்டோம். தயவு செய்து அதெல்லாம் சிந்திங்க. வாழ்க்கை கல்வி ரொம்ப முக்கியம். 10 வயசு வரைக்கும் நீங்க வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அதுதான் அவங்க பின்னால் அவங்களை காப்பாற்றும். எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நீங்க வருங்காலத்தில் நீங்களும் இன்னைக்கு உங்க பெற்றோர் நீங்க குழந்தையா இருக்கலாம், வருங்காலத்தில் நீங்களும் பெற்றோர் ஆவீங்க. அப்பெல்லாம் நினைச்சு பாருங்க. இப்பவே எங்களால சகிக்க முடியல. நான் வாழ்க்கையை 2ஆ பிரிப்பேன். 90க்கு முன்னாடி ஒரு விதமான வாழ்க்கை இருந்தது, 90க்கு பின்னாடி ஒரு விதமான வாழ்க்கை மாறிடுச்சு. காரணம் என்ன? நாம இயற்கையெல்லாம் அப்படித்தான் இருக்குது. 2004 சுனாமி வந்தப்போ நாங்க அங்க இருந்து இங்க ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பொருள் எடுத்துட்டு நாங்க போயிருந்தோம். அங்க போய் பார்த்தா கடல்ல போட்ட அத்தனை பிளாஸ்டிக் நம்ம போட்டதை எல்லாம் கொண்டாந்து விளைநிலத்துல போட்டு வச்சிருந்தது. இயற்கை கடவுள் நாம் சொல்றோம், இயற்கையை மதிக்க வேண்டும். அங்க போட்ட கடல்ல போட்ட அத்தனை குப்பை கூலங்கள் பிளாஸ்டிக் அத்தனையுமே அந்த நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு நான் போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா அத்தனை பக்கம், அப்ப நான் பேரூராட்சி தலைவராக இருக்கிறேன், பார்க்குறப்ப அத்தனை கழிவுகளையும் அங்கே விளைநிலங்கள் தான் இருந்தது. அதனால இயற்கை நம்மளுக்கு தண்டனை கொடுத்தது. தயவு செய்து நீங்கள் சிந்திக்கணும். நான் பேரூராட்சி தலைவர் இருக்கிறப்போ ஒரு இடத்துல பார்க்குறேன், குப்பை தொட்டி வச்சிருக்கிறாங்க. நான் வண்டியில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு 10 அடி அந்த குப்பை தொட்டியில் போடல, அங்கிருந்து சுற்றி ஒரு பிளாஸ்டிக் கவர் அங்கிருந்து அந்த தொட்டிக்கு வீசுறாங்க. அது அங்குள்ள பக்கத்தில் இருக்கிற ட்ரெயினேஜில் விழுந்துருச்சு. நாளைக்கு அவங்களே என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? தண்ணி போக மாட்டேங்குது, கொசு இருக்குது. அதுக்கு யார் காரணம்? அதனாலதான் சொல்றேன், எந்த அரசாக இருந்தாலும் சரி, அரசு திட்டங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களுடைய பங்களிப்பு இல்லாம அதை நிச்சயமா வெற்றி வர முடியாது. நாம அரசையோ மற்றவர்களை குறை சொல்வது எந்த பயன் கிடையாது. முதல்ல நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். சில தவறுகள் நாம் செய்தாலும் அதை யோசித்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப நீங்க கத்துட்டா தான் நாளைக்கு நீங்க உங்க குழந்தைன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்க தவறானதை கத்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்க குழந்தைக்கு இதோட தவறான செயல்கள் தான் செய்வாங்க. அதனால சிந்திங்கள். இந்த 6வது அறிவு தான் முக்கிய பகுத்தறிவு, நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்கறது. அதனால யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை. ட்ரைனேஜில் போய் நீங்க குப்பை போட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, கொசு உற்பத்தி ஆகும், அது எல்லாத்துக்குமே பாதிப்பு. அதனால இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை, பிளாஸ்டிக்கை நம்ம ஒழிக்கணும். கண்டிப்பா இயற்கை வணங்கணும். இயற்கையோடு ஒத்துழைச்ச வாழ்க்கை தான் இன்னைக்கு நிரந்தரமானது. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஹார்ட் அட்டாக் எல்லாமே 30 வயசு 20 வயசுலேயும் வருது. அதுக்கு அடிப்படை என்ன காரணம்? நல்ல உணவு கிடையாது. எல்லாம் செயற்கையான உணவை நம்ம சாப்பிட்றோம். மருந்து கலர், அது பார்த்தீங்கன்னா சவுப்பாக இருந்தால் தான் எல்லாமே, சில்லி சிக்கன்லேருந்து ஜிலேபிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா சவுப்பாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றோம். இப்போ கூட அதுதான் பஞ்சு மிட்டாயெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. ஏன் அதுக்கு நாம் இன்னும் அது கலரை பார்த்து நம்மளுக்கு என்ன வருது? டேஸ்ட் இருக்குதா, சாப்பிட்டோமான்னு நான் நினைச்சுக்கொள்ள முடியாது. சவுப்பா இருந்தா தான் சாப்பிடணுமா? வெள்ளையா இருந்தா சாப்பிடக்கூடாதா? இனிப்பு இல்லையா? பாருங்க, அந்த மாதிரி மனநிலைகளை மாத்திட்டோம். தயவு செய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். எத்தனை கெமிக்கல் போடுறாங்க. ஆமா, எதுவுமே தான். நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் போனீங்கன்னா உங்கள்கிட்ட நடிகர் பிரபுதேவா சேனல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர்தான் இது மாதிரி தான் இறந்தாரு. ஆனால் தயவு செய்து நாம் வாழ்வது இன்னும் எத்தனையோ ஆண்டு காலம் நம்ம வாழணும். அதாவது முதல் நான் தான் சொல்லுவேன், உண்மையான கோடீஸ்வரர் யாருன்னா கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவங்க கிடையாது. நோய் நொடி இல்லாம, கடன் இல்லாம, யாரை கண்டு பயப்படாம எங்க படுத்தாலும் தூக்குறது தான் உண்மையான கோடீஸ்வரர். புரியுதா? நினைச்சுக்கலாம் நாம அந்த கோடிக்கணக்கு பணம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை, நல்லா தூங்குவாங்க, நல்லா ஸ்வீட் சாப்பிட முடியுமா? இப்ப இனிப்பானவர்கள் அதிகமாயிட்டாங்க நாட்டில். நான் தான் சொல்றது, அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் இனிப்பானவர்கள், பிரஷர்னா அழுத்தமானவர்கள் சொல்லுவேன். அதனால இதெல்லாம் நம்ம செய்கின்ற தவறுகள் தான். நம்ம தெரிஞ்சே தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒன் வேல போகக்கூடாதுன்னு தெரிஞ்சே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவசரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொறுமை கிடையாது. எந்த முடிவு எடுத்தாலும் தடால் முடிவு தான். தயவு செய்து நீங்கள் மாணவ கண்மணிகள், நீங்கள் சிந்திங்கள். ஏன்னா வருங்கால தலைமுறையை சார்ந்தவர்கள் நீங்கள். வருங்கால இந்தியா, தமிழ்நாடெல்லாம் உங்களை நம்பித்தான் இருக்குது. நீங்க நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டு இந்த நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதோடு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இதோடு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். உங்களால் முடிந்த வரை பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டேன் என்ற உறுதியை உள்ளூராக எடுத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த கடையில போய் தேவையில்லாத கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிடுவதை, கடையில் சாப்பிட்றதே தப்பு. நாங்களா போய் கடையில் சாப்பிட்டதே கிடையாது. எப்பாச்சும் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு கொண்டிருக்கிறாங்க. வேலை செய்யறதுக்கே முடிய மாட்டேங்குது, எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எங்க அம்மாலாம் 88 வயசுல இன்னும் வேலை செய்யறாங்க.
ஏன்னா அவங்களாம் வேலையை செஞ்சு பழகிட்டாங்க, அவங்க வேலை செய்யாமல் இருக்க முடியாது. இப்போ நாமெல்லாம் சும்மாவே வந்து சோம்பேறியை கொண்டுட்டு ஆர்டர் பண்ணிட்டு டிவி மொபைல் பார்த்துட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தவறான வழி. அதனால சிந்தியுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். நம்ம அந்த வாழ்க்கையில எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு அதை செயல்படுத்தினால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும். இந்த வாய்ப்பை வழங்கிய பெருந்துறை பேரூராட்சிக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சண்முகம் அவர்கள், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது பெருந்துறை சிறப்பு நிலை பேரூராட்சியிலே பிளாஸ்டிக்கை எப்படி ஒழிக்கலாம் என்று இன்று நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த இனிமையான நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் சாகுல் அமிர்தவன் அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிலை பேரூராட்சியின் மதிப்பிற்குரிய அண்ணன் ஓசி ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் பல்லவி பரமசிவம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்ற நந்தா காலேஜை சேர்ந்த சபரிதரன், சுரேஷ், மணிகண்டன், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மிக அருமையான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உங்களுக்கெல்லாம் இந்த பல்வேறு கருத்துக்களை நம்முடைய தலைவர் அவர்களும் முன்னாள் தலைவர் அவர்களும் செயல் அலுவலர்களும் சொல்லியிருக்கிறார்கள். குப்பையை வந்து பிளாஸ்டிக் ஒழிக்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமான விஷயமா இருக்குது. அதாவது நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் வந்து வீடு வீடாக போய் கம்பல்சரி எல்லா வீடாக போய் எல்லா வீட்டையும் இப்போ வாங்குறாங்க, தரம் பிரித்து வாங்குறாங்க. இப்போ என்னென்னா அவங்க வந்து அதாவது சுத்தமான ஒரு ஊரை ஏற்படுத்தணும், பிளாஸ்டிக் இல்லாத பண்ணணும், குப்பை இல்லாத ஊராக பண்ணணும்னு சொல்லி நம்ம துப்புரவு பணியாளர்கள் காலையில் 6 மணிலேருந்து ஒவ்வொரு ஏரியா பண்ணுறாங்க. இப்போ நம்ம பஞ்சாயத்தில் கூட 3 பிரித்து போட்டு இப்போ நம்ம செயல் அலுவலர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இது என்னென்னா நாம் வந்து பொதுமக்கள் வந்து குப்பை பிரித்து கொடுக்க சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. அதாவது வந்து சில பேர் வந்து அவங்களும் மனசு தானே, அவங்களும் அந்த அசிங்கமானதெல்லாம் செய்கிறோம். நாம் போனால் ஒரு வாசம் அடிக்குது, மூக்கை பிடிச்சிட்டு உள்ளே போயிடுறோம். நம்ம அப்படி இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு தான் மெயின் நம்ம முக்கியமான ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள்லாம் இல்லைன்னா என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்போம் நம்ம எல்லாரும். ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். அவங்க வந்து போய் வீட்டுக்கார்ட்ட போய் எங்க பிரித்து கொடுங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ரூல்ஸ் பேசுகிறாங்க. அப்படி தான் போடுவோம், நாங்கள் குப்பைக்கு வரி கட்டுறோம், அப்படி தான் பண்ண முடியுங்கிறாங்க. அவங்க சக்திக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க சொன்னாலும் ஏற்றுக்கிறதில்ல. இல்லை எங்கள் மாதிரி இருக்கிறவங்க கூப்பிட்டு குப்பை வாங்குறதில்லன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அதனால் வந்து நம்ம பேரண்ட்ஸு, அதாவது அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாத்துட்டையுமே சொல்லணும். அந்த மாதிரி வந்துங்க பெருந்துறை இந்த மாதிரி பேரூராட்சியில் ஒரு இந்த மாதிரி குப்பை இல்லாத ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் ஒழிப்பதற்காக ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. நான் போயிருந்தேன்னு சொல்லி மாணவர்கள் நீங்கள் நினைச்ச எல்லா, அதாவது நீங்கள் எல்லா பக்கம் இதை வந்து பரவலாக சொல்லி உங்கள் மூலியமாக இதை வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதாவது நீங்கள் நினைச்சீங்கன்னா 10 பேர் ஒவ்வொருத்தர் 10, 100 ஆகும், 100, 1000 ஆகும். பிரித்து கொடுத்தா கூட பரவாயில்ல. பிரித்து கொடுக்கறதுக்கு வந்து யார் ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. போகிற டிச்சிலேயே போய் கவரை போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு எல்லாம் மூட்டையை கட்டி போகிற வழியில் வண்டியில் போக தூக்கி டிச்சியில் வீசிட்டு போகிறாங்க. அவங்க வீடாக வந்து வாங்குறாங்க. காலையில் குப்பை கொடுக்குறதில்ல. கொண்டு போய் என்ன பண்ணால் ரோட்டு ஓரத்தில் கொண்டு போய் போட்டுறாங்க. அது என்ன நடு ரோட்டுக்கே வந்துடுது குப்பை. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை. என்னன்னா மெயின் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து மக்கள் வந்து மெயின் மாறணும். அதை வந்து மாறி அவங்க வந்து தரம் பிரித்து கொடுத்து குப்பை இல்லாத பிளாஸ்டிக் இல்லாத நகரமாக உருவாக்கணும். எங்களால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு வந்து நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி அனுப்புவோம். கவுன்சிலரு, தலைவர், துணைத் தலைவர் எல்லாருமே சொல்கிறோம். செயல் அலுவலர் அவர்களும் அதே தான். அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெருந்துறையில் குப்பை இல்லாத பண்ணலாம். என்ன பண்ண முடியும்? வந்த புதுசில் நிறைய குப்பையெல்லாம் இருந்தது. அவர் நைட்டில் எல்லாம் விட்டு பகல் நைட்லாம் விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணார், க்ளீன் பண்ணார். போகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் முழு ஒத்துழைப்பு நம்மளுடைய தாய்மார்கள், பெரியவர்கள் வீட்டில் வந்து டெய்லி அன்றாட குப்பையை வந்து பிரித்து கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கடைக்கு போனாக்க பையை கொண்டு போய் பொருள் வாங்கிட்டு வாங்க, பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு வராதிங்க, எதாக இருந்தாலும் பையை கொண்டு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த இனிமையான நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி
இதற்கு வந்து ஒரு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து இதை வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கை அறவே ஒழிக்க வேண்டும், குப்பை இல்லாத ஊராக மாற்றப்பட வேண்டும். நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்படியாப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். முடிந்த அளவுக்கு மீண்டும் மஞ்சப்பை என்கின்ற அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அவருக்கு வந்து நிறைய செய்யணும், நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் பின்பற்றி நாம் மேலும் அவருக்கு தமிழக அரசுக்கும் நம்மளுடைய பஞ்சாயத்துக்கும் மெயினாக அவங்க வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து அவர்களும் நம்மளை போல் மனிதர்கள் தான். அவர்கள் வந்து கஷ்டத்திலே நாமளும் பிரித்து கொடுத்து அவர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம குப்பை இல்லாத ஒரு பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நகரமாக உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இனிமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற நந்தா காலேஜுக்கும் தலைவர், துணைத் தலைவர், முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நந்தா கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் சபரிதரன் அவர்கள் உங்களுடைய சில கருத்துக்களை வழங்குவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெருந்துறை சிறப்புநிலை பேரூராட்சி இஓ சாகுல் ஹமீத் அவர்களுக்கும் மற்றும் பேரூராட்சி தலைவர் OCV ராஜேந்திரன் அவர்களுக்கும், பேரூராட்சி துணைத் தலைவர் சண்முகம் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் பல்லவி பரமசிவம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் திரு சுரேஷ் அவர்களுக்கும், திரு மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பளித்த பேரூராட்சி தலைவர் மற்றும் அனைத்து பேரூராட்சி மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்கள் காலேஜை சூஸ் பண்ணி நாங்கள் வர்றதுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கீங்க. இது என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வாக நான் எடுத்துக்கிறேன். அதை எங்கள் மூலமாக மக்களுக்கு எங்களால் என்ன அந்த பிளாஸ்டிக் பொருட்களை தடுக்க முடியுமோ அந்த விழிப்புணர்வை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல முன்வைக்கிறேன். பட் நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, உங்கள் கையில் தான் இந்த தமிழ்நாடு தலைவர், உங்களுக்கு துணைத் தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம கடைக்கு போகிறது, அழகாக சொன்னார் முன்னாள் துணைத் தலைவர் அவர்கள், இப்போ வந்து சாப்பிட்றது எல்லாமே அன்வான்ட், அதாவது ஜங்க் ஃபுட் தானே, அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். அதனால் எவ்வளோ விளைவுகள் இருக்குது. எத்தனையோ பேர் தெரியாமல் இந்த புகையிலையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம தடுப்போம். நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி இந்த இந்தியாவுக்கு, நம்மளோட தமிழ்நாடுக்கு. இது வந்து ஒரு சிறு உதவி இல்லை. இந்த சிறு உதவி தான் பெரிய ஒரு இன்பத்தை கொடுக்கும் போது நம்மளுடைய ஃபியூச்சரில், நம்மளுடைய ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. அதனால் இப்போலேருந்து இந்த பிளாஸ்டிக்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஹெல்ப்னால என்ன ஆகுனா, நீர்வளம் எல்லாமே நல்லா இயற்கையாக நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கலையோ இருக்கோ அந்த விஷயம்லாம் திருப்பி நம்மளுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். இது இந்த பேரணி மற்றும் இந்த கருத்தரங்கிற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுரை பெருந்துறை பேரூராட்சி பணியாளர் ஜவஹர் அவர்கள். நந்தா கல்லூரியை சேர்ந்த அபிநயா அவர்கள் உங்களுடைய சில கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்ய உள்ளார். வாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று 1/1/2019 அன்று தடை செய்யப்பட்ட நெகிழி பைகள் இன்றும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். மாற்றத்தை என்றுமே நம்மிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நான் ஆணிபூர்வமாக சொல்கிறேன். பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது உலகளாவிய பிரச்சனையாகும். இது கடல்கள், ஏரிகள், ஆறுகள் போன்ற அனைத்தையும் பாதிக்கின்றன. இதன் மூலம் புற்றுநோய், பல நோய்கள் நம்மால் காண முடிகிறது.
பிளாஸ்டிக் மாசுபாட்டை தவிர்க்க பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம். உயிர்ம நெகிழிகளை பயன்படுத்தலாம். மக்கும் உயிரினங்களை பயன்படுத்தலாம். எப்படி சொல்றதுன்னா, இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சா நம்ம வந்து நெகிழியை ஃபுல்லா தவிர்க்கலாம். மஞ்சள் பை நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து நம்மளேருந்து இன்னைக்கு மாற்றத்தை உருவாக்க முடியும். அன்னைக்கு எங்க சார் கூட கிளாஸ்ல வந்து ஒரு 1 hour பிரேக் கொடுத்து நீங்க போய் காலேஜில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்து போட்டுருங்க அப்படின்னாங்க. நம்ம என்னைக்குமே ஒரு குப்பை எடுக்கிறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணக்கூடாது, ஒரு தவிர்க்க கூடாது. அந்த குப்பையை எடுத்து இது யாரோ போட்டதானே ஏன் நம்ம போடணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. எங்க இருந்தாலும் நம்ம அதை வந்து போடுறதுனால நம்ம ஒன்றும் ஒரு படி குறைஞ்சிட மாட்டோம். அது மாதிரி குப்பை எடுக்கிறவங்களையும் நம்ம மதிக்கணும். அவங்கள வந்து சில பேர் ரொம்ப இதாக பேசுறாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட டியூட்டி அதுதான். ஆனா வந்து அவங்க நம்மளுக்காக வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறாங்க. ஆனால் நம்மளால முடிஞ்ச குப்பையை நம்ம எடுத்து குப்பை தொட்டியில போறதுனால நம்ம ஒன்றும் இதாகிட மாட்டோம். அதனால எல்லாரும் வந்து நம்ம ஏன் பிறந்தோங்கிறத வந்து நம்ம வந்து நிரூபிக்கணும். சும்மா படித்தோம் வேலைக்கு போனோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சமுதாயத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறத எல்லாம் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அது கன்ஃபார்மாக நடக்கும். எங்கள் சாரும் அன்றைக்கி அது சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னும் வரைக்குமே நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். நான் இங்கே குப்பையாக இருந்தால் நான் எடுத்து போடுவேன். அது எங்கள் வீட்லேயும் சரி நாள் திட்டு கூட வாங்கியிருக்கேன். ஏன்னா நீ என்ன சமுதாயத்துக்காக என்ன பண்ண போகிற, அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஏதோ நம்ம படித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, 4 பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நிரூபிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அதுமாரி நினைங்க. முடிஞ்ச வரைக்கும் குப்பையை குப்பை தொட்டியில் போடுவோம். நெகிழி பைகளை தவிர்ப்போம். கன்ஃபார்மாக அது நம்மளால முடியும். நம்ம நினைச்சா அது கன்ஃபார்மாக முடியும். என்னைக்குமே வந்து மாற்றத்தை ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து தான் நான் எதிர்பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னதான் பெரியவங்களா இருந்தாலும் நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்க. அதனால வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லுவோம், இதனால என்ன தீங்கு விளைவு என்ன வரும், என்ன வந்து கேன்சர் நிறைய இது கேன்சர் வரதுக்கான மெயின் ரீசனே இதுதான். மேக்ஸிமம் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ண வேணாம். நிறைய வழிகள் இருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ணா எவ்வளவோ யூஸ் பண்ணலாம். நெகிழியை தான் யூஸ் பண்ணி நம்ம வாழணுங்கிற அவசியம் இல்லை. அதனால எல்லாம் வந்து நம்ம ஏன் இருக்கோங்கிறத வந்து கொஞ்சம் நினைச்சு நீங்க பாருங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட். எல்லாமே நம்ம படிக்கிறதும் அதுக்காகனா, ஒரு நீடுனால எவ்வளவு பிரச்சனை வருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதனால கொஞ்சம் எல்லாரும் வந்து உங்க மாற்றத்தை என்னைக்குமே உங்களிலேருந்து நீங்க எதிர்பாருங்க. நம்ம வந்து பெரியவங்களுக்குலாம் சொன்னா அவங்க கன்ஃபார்மா புரிஞ்சுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம தான் படிக்கிறோம். நம்ம படிக்கிறதே வந்து லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். அதனால வந்து நீங்க வந்து நம்ம ஏன் படிக்கிறோம், நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் தாண்டி ஒரு சமுதாயத்துக்கு நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. நெகிழி எடுப்போம், துணி பைகளை தவிர்ப்போம், பிளாஸ்டிக் பைகளை கைவிடப்படும் பாலித்தீன் பைகளை காப்போம், மண்ணின் வளங்களை. தேங்க்யூ. கணபதி அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை வழங்குவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் உங்கள் அனைவருக்கும் கவிக்குரல் கணபதியின் காலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு அழகான ஒன்று. பிளாஸ்டிக் அல்ல, அது நெகிழி. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நெகிழி என்று கூறுங்கள். நெகிழியினால் ஏற்படும் தீங்குகளை பல்வேறு வகைகளை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம், விழிப்புணர்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை எவ்வாறு நம்முடைய உடலில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதுதான் முக்கியமாக நாம் மருத்துவ மாணவர்களாக பார்க்கக்கூடிய ஒன்றாக நான் கருதுகிறேன். முன்பதாக ஐயா சொன்னார், அதாவது பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவதனால் புற்றுநோய் வர காரணமாக அமைகிறது. ஆம், அதை நான் ஏன் என்று கூறுகிறேன் தெரியுமா? பஞ்சு மிட்டாயில் ரொடாமைன் பி என்று சொல்லக்கூடிய கலரிங் ஏஜென்ட், அதாவது கெமிக்கல் ஏஜென்ட் which can causes the cancer. அதன் மூலமாகத்தான் நம்முடைய உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலம்தான் புற்றுநோய் வர காரணமாக அமைகிறது. ஆம், அன்று அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவென்று சொன்னால், நெகிழியினை பயன்படுத்துவதனால் தண்ணீரில் நம்முடைய நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருகிறது என்று ஐயா சொல்லுகிறார். ஆம், நானும் கூறுகிறேன். தண்ணீரை என் பாட்டன் ஆற்றில் பார்த்தான், நெகிழியினால். தண்ணீரை என் பாட்டன் ஆற்றில் பார்த்தான், என் தகப்பன் கிணற்றில் பார்க்கின்றான். நானோ குழாயினில் பார்க்கின்றேன், என் மகனோ குவளையினில் பார்க்கின்றான். என் பேரன் எங்குதான் பார்ப்பானோ? சற்று சிந்தித்து பாருங்கள். துணிப்பை என்பது அழகானது, தூரம் எறிந்தால் உரமாவது.
நெகிழி என்பது சுலபமானது, நீ தூர எறிந்தால் விஷமாவது. ஆகவே நீங்கள், அதாவது மாணவர்களாகிய நீங்கள் உங்களிடத்திலிருந்து தான் விழிப்புணர்வு வர வேண்டும். நெகிழியின் உற்பத்தியை குறைப்பது என்பது கடினமான ஒன்று. ஆம், இது 1873ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றளவும் நம்முடைய பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அது உற்பத்தியை குறைப்பதனால் நம்மால் ஏதும் செய்ய முடிந்து விடாது. அதாவது அதோடைய பயன்பாட்டினை குறையுங்கள், உற்பத்தி தானாக குறையும் என்று நான் கூறுகிறேன். ஆகையால் மாணவர்களாகிய நாமும் சமுதாயத்திற்கு ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். நெகிழியின் பயன்பாட்டை குறைத்தாலே போதும், அதனால் வரக்கூடிய நோய்களையும் அதனால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களையும் நாம் குறித்துக் கொள்ள முடியும் என கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி இடம் சாருகின்றேன். நன்றி. நீங்கள் என்ன இன்னைக்கு ஆக்சுவலாக காலேஜ் இருக்காதுன்னு கூட தெரியல. அப்புறம் நாங்கள் உங்கள் ஏஓ சார்கிட்ட பேசணும். நேற்று எதாச்சியாக நாளைக்கு ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க, அதுக்காக சார் வந்திருந்தார். அப்போ சொல்லி மேம் வந்துருக்காங்க, நான் தான் ஆயுர்வேதிக்கில் அவங்க நம்பர் தான் இருந்துச்சு. சார் வந்தப்போ நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் 100 பீப்புள்ஸ் வேணுங்க, நாளைக்கு ஒரு நெகிழி பற்றி ஒரு விழிப்புணர்வு பேர் நடத்துன்னு சொன்னோம். ஆனாலும் இன்னைக்கு காலேஜ் இருக்குதா இல்லைன்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் கேட்ட உடனே 70 பேர் சொன்னார் நைட்டு. சார் எங்கள் ஈவோ சார் 100 பேர் கேட்டால் 70 பேர் 30 பேர் வேணுனார். அப்போவே என்ன கூப்பிட்டு சொன்னேன், 20-30 பேர் நான் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. இந்த நெகிழி பைங்கிறது நம்ம ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வீடுகளிலும், பள்ளியிலும் சரி கல்லூரி படிக்காத மாணவிகள் யாரும் இல்லை. ஒவ்வொருவரும் இல்லந்தோறும் சென்று இந்த விழிப்புணர்வு உங்களால் மட்டும்தான் முடியும். பொதுமக்களிடம் நம் வீடுகளிலும் சரி பொது இடங்களிலும் சரி. நீங்கள்லாம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நினைக்கிறேன். இந்த மருத்துவத்தில் இன்னைக்கு நாட்களில் ஒவ்வொரு நோய் பார்த்தீங்கன்னா உணவுலையும் இந்த மாதிரி சுகாதாரமற்ற நிலையில் தான் நடைபெறுகிறது, எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இந்த நேரத்தில் சிறப்புரையாற்றிய எங்களது பேரரசினுடைய தலைவர் அண்ணன் ஓசி ராஜேந்திரன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் சண்முகம் அவர்களுக்கும், எங்களை வழிநடத்தி செல்கின்ற செயலாளர் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் அண்ணன் பல்லவி பரமசிவம் அவர்களுக்கும், நமது மந்த கலைகள் வரை இருந்திருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அன்பு சகோதரர்களுக்கும், அனைத்து மாணவிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நீங்கள் நடத்த இன்னும் இருக்கின்றது. சீரும் சிறப்பாக நடத்த நீங்கள் ஒத்துழைப்பு தருமாறும், ஒவ்வொரு நிகழ்விலும் கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி உங்கள் காலேஜில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக உங்கள் காலேஜுக்கு என்ன சப்போர்ட்டோ கண்டிப்பாக பண்ணுவோம், எங்களால் முடிஞ்சது பண்ணுவோம். அதனால் எந்த காலேஜ் ஃபங்க்ஷனாலும் எங்களுக்கு இன்வைட் பண்ணுங்கள், தலைவர் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. உங்களுடைய நீங்கள் வருகை புரிந்ததுக்கு எங்களது பெருந்துறை சிறப்பள்ளி பேரரசின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கணபதி டக்குன்னு அடித்தார். அப்புறம் அபிநயா நல்லா பேசினாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறைய நேரம் உங்கள்கிட்ட பேசலாம்னு நம்ம நினச்சோம். மேலே இருந்தாலும் கூட்ட அரங்கம் சிறுசாக இருக்கிறதுனால சரி இங்கே வெயில் கம்மியாக இருக்குது, இங்கே பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். இருந்தாலும் வெயில் கொஞ்சம் அடிக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்குது. இந்த அற்புதமான இந்த நெகிழி ஒழிப்பு தொடர்பான அடுத்த நிகழ்வு ஒரு பேரணி இருக்குது. அப்புறம் அரசு மருத்துவமனைக்கு சொல்கிறோம். அரசு மருத்துவமனை முடிச்சுட்டு தினசரி சந்தை போகிறோம். அப்புறம் கடைசியாக பேருந்து நிலையம் போய்ட்டு முடிச்சுட்டு வரலாம். அந்த அரசு மருத்துவம் போகிறப்ப அங்கே உள்ள கேரி பேக்ஸு குப்பைகள் எல்லாமே நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து தூய்மைப்படுத்தணும். அதற்கான தான் நிகழ்வு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கையுறைகள் முகக்கவசம் எல்லாம் தருவாங்க, வாங்கிங்க. உங்களுக்கு நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. நந்தாக்கல்லூர்லேருந்து வந்திருக்கீங்க. நேச்சுரோபதி 10 ஆயுர்வேதம் ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட். இப்போ இன் ஃபியூச்சர் இனிமேல் அதுதான், அப்படி தானே? கண்டிப்பாக இல்லை, உண்மை தானே அது? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எனக்காக சொல்கிறீங்களா? எஸ் சாரா? சரிங்க. இங்கே யார் லோக்கலு? உள்ளூர் இல்லைங்களா? எல்லாம் வெளி மாவட்டமா? தமிழ்நாட்டில் தான் எல்லாம் இருக்கீங்களா? வெளி மாநிலத்தில் இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வருகை புரிந்து ஏற்கனவே நிகழ்வுக்கு தலைமை நடத்தி கொண்டிருக்கும் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களே மற்றும் துணைத் தலைவர் அவர்களே, முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைத்தையும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை புரிந்த நந்தாக்கல்லனுடைய ஆசிரியர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கைத்தட்டலாங்க.
அடுத்தபடியாக பேராசிரியர் முரளிதரன் அவர்களுக்கு சுரேஷ் அவர்களுக்கு துணைத் தலைவர் அவர்களுக்கு முன்னாடி பற்றி சிறப்பித்துள்ளோம். பேராசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கு முன்னரை பற்றி சிறப்பிக்குமாறு முன்னாள் பேராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு. கவிக்குரல் திரு கணபதி அவர்களுக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மூலமாக அவரை கௌரவப்படுத்தும் விதமாக பொற்களை வழங்குகிறோம். நிறைய தங்கமே வழங்கலாம், எங்களுக்கு அந்த அளவுக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கரங்களால் ரூபாய் 1000 ரூபாய் விவசாயம். செல்வி அபிநயா அவர்களுக்கு பொருட்களை வழங்க இருக்கிறது. கைத்தட்டலாம், எந்த அளவுக்கு கைத்தட்டீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எல்லாருமே நம்ம வந்தோட வணக்கம் ஏன் சொல்றோம் தெரியுங்களா? இல்லை, வணக்கம் ஏன் கை 2 கை கூப்பிட்டு தெரியுமா? எனக்கு தெரியல. தலைவர் கூட சொல்லலாம், துணைத் தலைவர் சொல்லலாம், முன்னாள் துணைத் தலைவர் சொல்லலாம். மனிதா வணக்கம், மரியாதை, ஆத்மார்த்தா வாழ்க அப்படின்னு. இங்க கிறிஸ்டின்ஸ் யார் இருக்கா? மற்ற சந்திக்கிறப்ப என்ன சொல்லுவீங்க? சோஸ்தரம். சோஸ்தரத்துக்கு அர்த்தம் ஐயோ, சும்மா நம்ம கூட தான் பேசணும் சொல்லுங்க. சோஸ்தரம் ஏசப்பா, அது அர்த்தம் தெரியுமா? சரி, முஸ்லீம்ஸ்லாம் என்ன சொல்லுவீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம் தெரியாது. அல்லாஹ்வுக்கு மகிமை. சரி, வணக்கம் சொல்றேங்க, கையை எடுத்துக்கொண்டு, அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நீங்க வந்து நேச்சுரோபதியில் இருக்கிறீங்க, அப்புறம் ஆயுர்வேதியில் இருக்கிறீங்க. 2 துறையுமே வந்து பழமையான துறை, நல்ல துறை, விவரமான துறை, மனசாட்சிக்கு உட்பட்டு செய்யக்கூடிய வணிகம். மருத்துவம் என்பது என்னன்னா, இப்போ உள்ள சூழ்நிலையில பழசுதான் எனக்கு மருத்துவத்தை பத்தி தெரியும், அதனால சொல்றேன். இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய நீங்க சூழ்நிலை வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சொல்ல முடியும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்ற விஷயமே தெரியாம நீங்க செய்யறீங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னு ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதோட கருத்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரியாம சொன்னோம்னா என்ன அர்த்தம் தெரியல. சோஸ்தரத்துக்கு சோஸ்தரம் என்ன சொல்லுங்க? சோஸ்தரம்னா ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? சர்ச்சுக்கு போறீங்களா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா எல்லா புகழும் இறைவனுக்கு. ரகுமானத்தை பார்க்குறீங்க, ரைட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும்னா அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஒரு பிரார்த்தனை. இப்போ வணக்கம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மூத்த மொழி கல்தோன்று மருத்துவ முன்னாடியே நம்ம தமிழ் மொழி பண்பட்டு சொல்லியிருக்காங்க. கவிக்குரல் சொல்லுங்க. வணக்கத்துக்கு நிறைய இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சதை சொல்றோம். நம்ம உணவு சாப்பிட்றப்ப எந்த கையை பயன்படுத்துறோம்? வலது கரத்தை பயன்படுத்துறோம். நம்மளுடைய உடலை தூய்மைப்படுத்துறப்ப எந்த கையை பயன்படுத்துறோம்? இடது கையை பயன்படுத்துறோம். ஓகே,
அப்போ வலதுக்கு இடதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கா? வலது கையில் கொடுங்க, வலது கையில் வாங்கிக்கிங்க, இடது கையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ரைட், அப்படி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்மளோட தமிழர்களுடைய பண்பாடு வருப்ப இருவரும் இருகரமும் ஏந்தி போய் வணக்கம்னு சொல்றப்ப இந்த சாப்பிடக்கூடிய கையும் நம்முடைய கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடிய இந்த கரமும் ரெண்டும் ஒன்றா இருந்து வணக்கம் சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டு கைக்கும் ஒரே சமமான அந்தஸ்தை நம்ம கொடுக்குறோம். அதுபோல் எதிரே இருக்கக்கூடிய நீ இப்படி வரக்கூடிய நபர்கள் உங்களையும் என்னை விட உயர்வாகவோ, என்னை விட தாழ்வாகவோ, என்னை விட வேறு ரீதியாகவோ எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நான் எப்படி என் இரு கரங்களையும் உணவு உண்ணக்கூடிய கரத்தையும் உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய கரத்தையும் ஒன்றாக இணைத்து உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறோம். அதுபோல உங்களையும் நான் நேசிப்பேன், பாதிப்பேன், நடந்து கொள்வேன் அப்படின்றத அந்த வணக்கம். இப்போ தெரியுதா? வெயில் அதிகமாக இருக்கு, வைக்கிறீங்களா? புரியுதா? புரியலையா? சரி, அடுத்த மாதம் உங்கள் கல்லூரிக்கு நாங்கள் வர்றோம் சார். ஒரு கிளாஸஸ் ரெடி பண்ணுங்க, ஒரு 3 hours டிஸ்கஸ் இந்த வணக்கத்தை சப்ஜெக்ட் வச்சுக்கோ. ஓகேவா? சரி, ரொம்ப அற்புதமான நிகழ்வு. அடுத்த நிகழ்வு பேரூராட்சி மன்ற தலைவர்கள் தலைமையில் இந்த பேரணியை துவங்க இருக்கிறோம். துவங்கிட்டு நம்ம அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அப்படி கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடும். கொஞ்சம் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா விடுமுறை நாட்களில் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா சின்ன பசங்களை கூப்பிட்டு போகிறத உங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு போனோம்னா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி கொண்டு வரதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, ஒரு 100 பேர் இருக்கீங்க. நீங்கள் 100 பேர் என்னோட பேச்சை கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு 2 பேர் கேட்டால் போதும். அந்த 2 பேரும் அவங்க வாழ்க்கையில் அதை கடைபிடித்தாலே போதும். அது கொஞ்சம் உருவாகும். சிறுதுளி பெருவெள்ளம் போல சின்ன சின்ன நபர்கள் சின்ன முடிவு தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு வரதான் அந்த நெகிழி ஒழிப்பு திட்டத்தை முழுமையாக கொண்டு வரணும். அதே போன்று தான் இந்த வாடகை பை திட்டம் வந்து ஈரோடு மாவட்டத்திலே பெருந்துறை பேரூராட்சியில் தான் முதல் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். வேறு எங்கேயுமே படுத்தலை. இது ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறப்ப தமிழகத்தில் முதல் அந்த வாடகை திட்டத்தை நான் அறிமுகப்படுத்தி 2 முறை முதலமைச்சருடைய கிரீன் சாம்பியன் அவார்டு வித் 1 லட்ச ரூபா பரிசு வாங்கியிருக்கிறோம். இது எதுக்குன்னா மக்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சென்ற நோக்கத்துக்காக தான். அதாவது இதை நீங்கள் கடைபிடிங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த 1 மாத காலத்தில் உங்களுக்கு கல்லூரிக்கு வர்றோம். இந்த நெகிழி ஒழிப்பு தொடர்பான ஒரு கட்டுரையோ ஒரு பேச்சு போட்டு அந்த மாதிரி நிகழ்வுகள் வைக்கலாம். இதில் பங்கேற்ற அனைத்து மாணவ செல்வங்களுடைய பெயர்கள் கொடுங்க. ஒரு சர்டிஃபிகேட் நம்ம ரெடி பண்ணி இன்றைக்கி யார் யார் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க விழாவே வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம். அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தரமான இருக்கும். நன்றி. அடுத்த நிகழ்வு அது பேரணி ஸ்டார்ட் பண்ணி போய் பேசுவாங்க.
ஓகேங்க சார். ஏன் அடி சவரு முழுசு க்ளீன் பண்ற மாதிரி வாங்க உங்க ஃப்ளெக்ஸை வைங்கம்மா, இதெல்லாம் இணைந்து பண்றது. டஸ்ட்பின் இல்ல மாஸ்க் எல்லாம் கொண்டு டஸ்ட்பின்ல போடுறது மைக் நீயே வாங்கினா மைக் சந்தோஷ் சந்தோஷ் மைக்
గ్లౌస్ కూడా రండి గ్లౌస్ కూడా గ్లౌస్ మూజ్ డస్ట్బిన్ அந்த காலத்துல போது வாங்க வாங்க முன்னாடி வாங்க ஏப்பா முன்னாடி போங்க தம்பி அதை அள்ளி போடுங்க போங்க அள்ளி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பேக் இங்கிருந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கோங்க பூஜா ராமசாமி பேசிட்டு கத்தி கரெக்ட் சொல்லி வருங்க தம்பி அப்படியே க்ளீன் பண்ணுங்க நீ அப்படியே கூட்டுங்க ரெண்டு இந்த பக்கம் ஒருத்தருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்க சார் என்ன இருக்குங்க சார் டேய் மைக் போடுறா வினோத் தண்ணிக்கு என்ன போயிருந்தாங்க பின்னாடி வந்துருக்கு பின்னாடி வாங்க உறுதிமொழி எடுக்கணும் சைட்டா பசங்க ஸ்டூடெண்ட் அப்படியே நேரம் சொன்னா வாங்க பின்னாடி வாங்கம்மா அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுதெல்லாம் ஒரு உறுதிமொழி எடுக்கிற கூட்டம் அனைவரும் நான் சொல்வதை அப்படியே திரும்ப கூறுமாறு எங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தவிர்ப்போம் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். திறந்த வெளியில் மலம் கழிக்காதீர்கள். நெகிழி ஒழிப்போம். சுற்றுச்சூழல் மீட்போம். துணிப்பையை கையில் எடுப்போம். வருங்கால சந்ததியை காப்போம். நமது நகரம் நமது பெருமை. நமது நகரம் பசுமையான நகரம். குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவோம். நெகிழியை தவிர்ப்போம். குப்பையில்லா நகர் கோயிலுக்கு நிகர். நெகிழியை தவிர்ப்போம். அனைவரும் இந்த உறுதிமொழியை அன்றாடம் நாம் வழிநடத்துவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பெருந்துறை சிறப்பு நிலை பேரூராட்சியில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி ஒழிப்பு பேரணி மற்றும் தூய்மை பணிக்கான இந்த அரசு மருத்துவமனைக்கு வருகை புரிந்திருக்கின்ற பெருந்துறை பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களையும் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் அரசு முதன்மை மருத்துவர் மற்றும் மருத்துவர்கள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்று இந்த நிகழ்விற்கு நெகிழி ஒழிப்பு தொடர்பாக
இல்லை ஓகே. இது இந்த ஏற்கனவே எப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் மூலயமா தான் இந்த குப்பைகள் எல்லாம் தூய்மைப்படுத்தணும் இருந்துச்சு. நம்மளோட நிகழ்வுகள் முடிச்சு கருத்தங்க முடிச்சு வர்றதுனால எங்கள் தூய்மைப்பு நாள் ஏற்கனவே வந்து இந்த அரசு மருத்துவமனையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டாங்க. அதனால் அந்த நெகிழி பொருட்கள் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மரங்கள் இருக்கக்கூடிய மிச்ச மீறி பொருட்கள் எல்லாம் மாணவர்கள் சேவைகள் கொண்டு இப்போ தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்விற்கு மருத்துவர் காந்திமதி அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நெகிழி ஒழிப்பு தொடர்பான வாழ்த்துறையும் கருத்தையும் வழங்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக பெருந்துறை பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு பேரணியும் தூய்மைப்பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இப்போது அரசு மருத்துவமனையில் துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வந்திருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களையும், நந்தா கல்லூரியை சார்ந்தவர்களையும், தூய்மை பணியாளர்களையும், இங்கே இருக்கிற மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும், எங்களது பேரூராட்சியை சேர்ந்த நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் இந்த பணியில் ஈடுபடுத்தி கொண்டமைக்கு பெருந்துறை பேரூராட்சி கழகத்தின் சார்பாக எனது மனதார நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக காந்திமதி அவர்கள் உங்களுடைய மருத்துவர் கருத்துக்களை பகிர இருக்கிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பேரணி நமது மருத்துவமனையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நெகிழி ஒழிப்பு பேரணி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னா அதனால என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை மறுபடியும் கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம அதை ஒழிக்கணும் அப்படின்ட்டு முனைப்போட வேலை செய்வோம். அப்படி பார்க்கும்போது இந்த நெகிழி என்ன பண்ணுது அப்படின்னா, யூஸ் பண்ணிட்டு நம்ம வீசி எரியும் பொழுது அது வந்து நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாதனால தீயில அந்த மாதிரி போட்டு ஒழிக்க செய்வாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதிலிருந்து வர நாப்தலின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் அது காற்றுல 5 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்துட்டு போகும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நுரையீரலில் புற்றுநோய் விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த கெமிக்கல் தான் நாப்தலின். இது வந்து யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அதனால ஜஸ்ட் லைக் தட் அதை தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அதை தவிர நான் ஒரு தடவை பனிக்கமலையம் வந்துட்டு போயிருந்தோம். எப்போனா டெங்கு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக. அப்போ டெங்கு சீசன் 2015 போயிருந்தோம். அப்போ வந்து அந்த டைமில் ரொம்ப க்ரௌடி ஏரியா, அது பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் இடத்துல ரொம்பவே ஃபுல்லாக பாலித்தீனால அந்த இடத்துக்கு ட்ரைனேஜ் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆனதுனால தான் கொசு பரவி டெங்கு ஃபீவர் அங்கே தான் இண்டெக்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அங்கே தான் ஃபஸ்ட் கேஸ் வந்து டயக்னோஸ் பண்ணாங்க. இண்டெக்ஸ் கேஸ் அப்படின்னா டெங்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ தான் தெரிஞ்சது இந்த பாலித்தீனால இவ்வளோ ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸும் வருது. ஸோ ஒன்று அதை ஒழிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய கெமிக்கல் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய, அதாவது எஸ்பெஷலி நுரையீரல் புற்றுநோய். அதை தவிர அந்த நுரையீரலுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த கெமிக்கல்னால திரும்ப நம்ம வெளியில் கொண்டு வர முடியாது. எக்ஸ்கிரீஷனாலேயோ கிட்னினால அது மாதிரி எக்ஸ்கிரீட் பண்ணாது. ஸோ அதை தவிர ஹெல்த் இஷ்யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் லைக் டெங்கு, மஸ்கிட்டோஸ் அந்த மாதிரி எல்லாம் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால நெகிழி வந்து இன்னுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த நேரம் கருதி நான் இந்த 2 காரணங்களை மட்டும் முக்கியமாக சொல்லி, ஸோ நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம எல்லாருமே முடிவெடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வீட்டில் பாலித்தீன் 3 கூட வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபுட் வேஸ்ட் தனியாக எடுத்து போடணும். ஏன்னா அது வெட் வேஸ்ட், அது வந்து ஈஸியாக வந்து என்ன வரும், இது பூச்சிகள் அந்த மாதிரி எல்லாம் வரும். செகண்ட் வந்து இந்த பாலித்தீனில் வந்து பால் வாங்கிட்டு வர்றது வெட்டாக இருக்கும், அது தனியாக போடணும். அதை தவிர பாலித்தீன், ட்ரை பாலித்தீன் வந்து தனியாக வச்சிடணும். அது வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு எடுத்து போட்டால் போதும். அடுத்தது மக்கும் குப்பைகள்,
அது நம்ம வீட்லேயே போட்டுட்டோம்னா அது வந்து உரமாக கூட மாற்றிக்கலாம். ஸோ இது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது தவிர காரில் நம்ம போகும்போது எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணும். ஃபர்ஸ்டெல்லாம் என்ன பண்ணுவோம், போயிடுவோம், ஆனால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு தோணும். அப்போ வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ காரில் வந்து நம்ம கிளாத் பேக் அது மாதிரி வச்சுக்கிறதுனால ஸோ அதையும் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு முயற்சிகள் பண்ணலாம். யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். கருத்து வழங்கிய பெருந்தகைக்கு நன்றி. அடுத்தபடியாக மருத்துவர் திரு தனசேகர் அவர்கள் உங்களுக்கு கருத்துரை வழங்குமாறு அன்பு அளிக்கின்றேன். மேடம் சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் முடிஞ்ச வரையில் தவிர்க்கிறது தான் நல்லது. அது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாயுமே அது மக்காமல் அப்படியே பல பிரச்சனைகள் உருவாக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நம்ம அதுக்கு என்ன வழி பண்ணலான்னா, மேடம் சொல்கிற மாதிரி நம்ம போகிற இடத்துக்கு எங்கேயுமே எல்லாம் பிளான் பண்ணி தான் போக போகிறோம். பேக் எடுத்துகிட்டு போகணும், கூட பைக்லேயே ஒரு கவர் வச்சுக்கலாம், காரில் ஒரு இது வச்சுக்கலாம். முடிஞ்ச வரையில் இப்போ மேக்ஸிமம் எல்லா கடையிலையுமே பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த கவர், பேப்பர் பேக்கு அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய இதில் காசு கொடுத்தா தான் கவர் பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எல்லாமே மேக்ஸிமம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேடம் எல்லாரும் மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. நன்றி. கருத்து வழங்கிய பெருந்தகைக்கு நன்றி. அடுத்தது மருத்துவர் லோகேஷ் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ மேடம் சொன்ன மாதிரி தாங்கம்மா, பிளாஸ்டிக்ஸில் மோஸ்ட்லி புற்றுநோய் உருவாக்கக்கூடியதான் முதல்ல. ஸோ அது பாதிப்பு நுரையீரலுக்கு தான் மெயினாக. நுரையீரல் கூட எல்லாமே யூரினரி பிளாடர் கார்சினோஜன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஈவன் கிட்னி கேன்சர் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு அவேர்னஸ் நமக்கு எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் கொண்டு போனாலும் த்ரூ ஃபோனில் இதில் எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இருக்குது. பட் அதை நம்ம நடைமுறைப்படுத்துறதுல தான் நிறையா சிக்கல்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஆரம்பித்தா தான் நம்ம அதை ஒரு சமுதாய ரீதியிலையும் ஒரு இதுலேயும் கொண்டு போக முடியும். ஸோ பிளாஸ்டிக்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜென்ரேஷனுக்கும் சரி, அவங்க உறுதிமொழியில் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். கருத்து வழங்கிய பெருந்தகைக்கு நன்றி. அடுத்தபடியாக மருத்துவர் பிரசன்னா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். நெகிழி ஒழிப்பு போராட்டத்திற்கு நமது தலைவர்கள் நமது தலைமை மருத்துவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இந்த நெகிழி பொருளை முற்றிலுமாக ஒழிப்போம் அப்படின்றத முதல்ல நம்ம சபதம் ஏற்கணும். ஏன்னா இதனால நம்மளுடைய உடல் மற்றும் சுகாதாரம் மற்றும் சீர்கேடு இல்லாமல் நம்மளுடைய பின்னால் வர சந்ததிக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துன்றதை நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அனைவரும் இதையே ஒழிக்கணும். அதுக்கு நம்ம நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணுன்றது நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக நன்றியுரையாற்றுமாறு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் அன்பு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நெகிழியை எப்படி ஒழிப்போம் என்று விழிப்புணர்வு நம்மளுடைய பெருந்துறை பேரூராட்சி சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கலந்திருக்கின்ற தலைவர், செயல் அலுவலர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள், நந்தா காலேஜ் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேரூராட்சியினுடைய அனைத்து ஊழியர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த பேரூராட்சியில் நாம் இப்பொழுது முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இப்பொழுது நமக்கு உறுதிமொழி எடுத்தார்கள். எப்படி பிளாஸ்டிக் உழைக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தோமோ அதன் பிரகாரம் நீங்கள் கல்லூரி மாணவர்களாகிய நீங்கள், மருத்துவர்கள் மற்றும் மாணவ செல்வர்கள் நீங்கள் அனைவரும் இதை மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தி பிளாஸ்டிக்கை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக இந்த பேரணி தினசரி சந்தைக்கு சென்று அங்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு சொல்லுவோம்.